ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சின்ன நெல்லிக்காய் வச்சு நான் ஊறுகாய் வந்து பண்ணியிருக்கேன். இது நான் ஊருக்கு போனப்போ, தமிழ்நாடு போனப்போ அங்கே தெரிஞ்சவங்க மரத்தில் நிறைய இருந்துச்சு. நான் நிறைய கொண்டு வந்தேன். அதை வச்சு சாப்பிட்டாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு. சரி ஃபர்ஸ்ட் டைம் ஊறுகாய் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா கழுவிட்டு துணியில் துடைச்சிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு கை நிறையா உப்பு கல் உப்பு போட்டுட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த உப்பு தண்ணி விட்டு வந்து 2-3 நாளைக்கு அப்படியே குலுக்கி வச்சு ஊற வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு அடிக்கனமான பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெடித்ததும் நெல்லிக்காயை அப்படியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக ஆயிலில் வந்து சேர்த்துட்டிங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா கரிஞ்சிடும், ஊறுகாய் கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் நீங்கள் ஊற வச்சுருக்க நெல்லிக்காய் கொட்டிட்டு அப்புறம் கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஊறுகாய் ஊற வச்சுருப்பீங்கள்ல, அதை வடிச்சிருங்க. ஏன்னா அந்த உப்பு தண்ணி விட்டு அடியில் அந்த தண்ணி இருக்கும். அது வந்து நீங்கள் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சல்லடை மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா வடித்து வச்சுருங்க. நம்ம வந்து எலுமிச்சங்காய்னா வந்து அரிஞ்சு போடுவோம், அந்த தண்ணி இருக்கும், அது வந்து ஊறும். இது எப்படின்னு நானும் தான் யோசித்தேன். ஆனால் அந்த உப்பில் இருக்க தண்ணி விட்டு வந்து சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் கொட்டினதும் வந்து அடுப்பு கொஞ்சம் மீடியமில் இருக்கட்டும். ஒரு கொதித்து வந்ததும் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுருங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாகவே வந்து கொதிக்கட்டும். நான் எல்லா ஊறுகாயுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன். அவசரமாக ஃபுல்லாக வைக்கிறது, மீடியமில் வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஒரு கொதிச்சதும் அப்படியே சிம்லேயே தான் இருக்கும். அப்பப்போ இங்கிட்டும் போயிட்டு வர்றப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் ஊறுகாய் வந்து சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து கடுகும் வெந்தயமும் ஈக்குவலாக வந்து ஒரே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து சிம்லேயே வச்சு நல்லா கருகாமல் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு என்ன பக்குவம் அப்படின்னா, நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்தோம்ல, அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம இப்படி வந்து கரண்டியில் அள்ளினோம் அப்படின்னா அந்த தனி மிளகாத்தூள் வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி அப்படியே வரும். அதுதான் வந்து ஊறுகாய்க்கு கரெக்டான பக்குவம். எண்ணெய் வந்து பார்க்குறக்கு அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது ஆறுனதும் வந்து எண்ணெய் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து காட்டுறேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மேலால் மட்டும்தான் எண்ணெய் தெளிஞ்சிருக்குது, மற்றபடி வந்து எண்ணெய்க்கும் ஊறுகாய்க்கும் வந்து கரெக்டாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு ஊறியிருக்கு, எந்த அளவுக்கு வந்து நல்லா ஜூஸியாக வெந்திருக்குன்னு காட்டுறேன். ஆல்ரெடி 2-3 நாள் ஆயிடுச்சு நான் ஊற வச்சு. இப்போ தாளிச்சும் சிம்மில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வேறு சீசன் வேறு.